மத்திய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் தமிழக அரசு மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி திருச்சி தாராநல்லூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சொத்துவரி மற்றும் ஏனைய வரிகளை தமிழக அரசு உயர்த்தியதால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்து காணப்படுகிறது. தற்போது திமுக அரசு மின்கட்டணத்தையும் உயர்த்தி மக்களின் தலையில் பெரும் சுமையை சுமத்தியுள்ளது. இதனிடையே தமிழகத்திற்கு எந்தவொரு திட்டத்தையும் அறிவிக்காத, அதேபோன்று சாமானிய மக்களுக்கு பயனளிக்காத மத்திய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், எரிபொருளையும் மின்சாரத்தையும் தனியாரிடம் அதிக விலைக்கு வாங்குவதை கண்டித்தும் சிறு குறு தொழில்களை பாதுகாத்திடவும் திமுக தேர்தலின் போது அறிவித்தபடி மாதந்தோறும் மின் அளவீடு செய்திட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மலைக்கோட்டை பகுதி செயலாளர் லெனின் தலைமையில் திருச்சி தாராநல்லூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரங்கராஜன் நிறைவுரையாற்றினார். மாவட்ட குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ரங்கராஜன், பகுதிக்குழு உறுப்பினர்கள் ராமர், இளையராஜா, மணிகண்டன், ரமேஷ், நெடுஞ்செழியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மின்கட்டண உயர்வுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வயிற்றில் அடிக்காது, சாக்கடிக்குது 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 சாக்கடிக்குது. கரண்ட் பில்ல பார்த்தாவே கரண்ட் பில்ல பார்த்தாலே சாக்கடிக்குது 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 சாக்கடிக்குது. மின் கட்டணத்தை உயர்த்துகின்ற மின் கட்டணத்தை உயர்த்துகின்ற மின் கட்டணத்தை உயர்த்துகின்ற நடவடிக்கையை கைவிடு நடவடிக்கையை கைவிடு. போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம். மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகின்ற மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகின்ற தமிழக உயர்வினை மின் கட்டண உயர்வினை கைவிட கோரித்தான் கைவிட கோரித்தான். கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு உதய் திட்டம் என்ற பெயரில் உதய் திட்டருக்கு தாரை வார்க்க தனியாருக்கு தாரை வார்க்க கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்க கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்க முடிவினை கைவிடு முடிவினை கைவிடு. பாதிக்கின்ற மின் கட்டண உயர்வினை மின் கட்டண உயர்வினை அமலாக்காதே 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 அமலாக்காதே. அனுமதியோம் 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 அனுமதியோம். மக்களை பாதிக்கின்ற மக்களை பாதிக்கின்ற மின் கட்டண உயர்வினை மின் கட்டண உயர்வினை தமிழக அரசு திமுக அரசு தமிழக அரசு திமுக அரசு மின் கட்டண உயர்வினை மின் கட்டண உயர்வினை கைவிடு 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 கைவிடு. ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு உதய் மின் திட்டம் என்ற பெயரால் 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 மாநில அரசை கட்டுப்படுத்தி மாநில அரசு இன்றைக்கு அநியாயமாக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வு ஒன்றிய மோடி அரசு உதய் மின் திட்டம் என்ற பெயரால் மாநில அரசுகளை நிர்பந்தப்படுத்தி இன்றைக்கு மின்கட்டண உயர்வை அமலாக்க துடிக்குது. அதையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழக அரசு மின்கட்டண உயர்வை அமலாக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதை கண்டிக்கக்கூடிய வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகம் முழுவதும் அநியாயமாக உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வினை வாபஸ் பெற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடக்குது. அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் இன்றைக்கு மலைக்கோட்டை பகுதியில் இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதான் தொடர்ந்து இன்றைக்கு எல்லா விதமான பொருட்களுடைய விலை என்பது உயர்ந்திருக்குது. சமீபத்தில் கூட ஒன்றிய மோடி அரசாங்கம் பட்ஜெட் அறிவித்தாங்க. அந்த பட்ஜெட்டில் கூட சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான வரி சலுகை என்பது கிடையாது. பெரிய பெரிய தங்கம், வைரம், பிளாட்டினம் சொல்லக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு தான் வரி சலுகை என்பது கொடுக்குறாங்களே தவிர சாமானிய மக்களுக்கான வரி சலுகை என்பது இல்லை. இதே காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கத்து இருக்குது. வெங்காயத்தினுடைய விலையிலேருந்து தக்காளி விலையிலேருந்து எண்ணெய் விலையிலேருந்து எல்லா விதமான விலைவாசி உயர்வும் ஏறி இருக்குது. இதே சூழலில் மின்கட்டண உயர்வும் ஏறிச்சுன்னா மக்கள் தாங்கக்கொள்ளாத ஒரு பெரிய இடி என்பது மக்களுடைய வாழ்க்கையில் விழும். அதனால் அரசாங்கங்கள் இதை கணக்கில் எடுத்து ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த மின்கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று லெனின் சிபிஎம் பகுதி செயலாளர்.